ஹாய் மக்களே, நைட்டு எங்கள் வீட்டுக்காருக்கு 9 மணிக்கு ஃபோன் வந்துச்சு. யாருங்க உங்களுக்கு நைட்டு ஃபோன் அடிக்கிறா அப்படின்னு கேட்டேன். என் ஃப்ரெண்டு அடித்தான்னு சொன்னார். எதுக்குங்கன்னா மீன் பிடிக்க வர சொன்னாங்க. சரி மீன் பிடிச்சிட்டு வாங்க, நானும் வழி அனுப்பிச்சிட்டேன். அப்புறம் நைட்டு 1 மணிக்கு டப்பு டப்புன்னு கதவு தட்டினாங்க. ஐயோ திருடன் தான் நம்ம வீட்டுக்கு வந்துட்டான்னு சொல்லிவிட்டு நான் என் வீட்டுக்காருக்கு ஃபோன் அடிக்கிற சவுண்டு பார்த்தா வெளியே வருது. அப்புறம் நம்ம வீட்டுக்கார தான் வந்திருக்காரு சொல்லி கதவை திறந்து பார்த்தோன்னே என் கையில் பையை கொடுத்தாரு. பையை திறந்து பார்த்தா மீனை பார்த்த குசியில் வீட்டுக்காருக்கு தண்ணியும் கொண்டு கொடுக்கல. சரி போய் மீனை க்ளீன் பண்ணுமான்னு அவரும் சொல்லிட்டாரு. மீனோட ரெக்கைகள் வந்து அரோமில் நானும் கட் பண்ணவே முடியல. அப்புறம் கத்திரிக்கோளால் 4 சக்குன்னு கட் பண்ணிட்டாங்க. அப்புறம் அந்த குழக்கோட தன்மை போகணும்னு சொல்லிவிட்டு நான் என்ன தெரியுமா பண்ணேங்க, மீன் இருக்க பார்த்தீங்களா, நல்லா தரையில் போட்டு நல்லா தேய்ச்சேங்க. அந்த குழன்னு வழவழப்பு எல்லாமே ரொம்ப க்ளீனாக போயிடுச்சு. இதேமாரி ஒரு 4-5 மீனை நல்லா தேய்ச்சிருப்பாங்க. அப்புறமா வந்து மீனை அறிய போனேன். ஒரு மீன் அறியும் போது அரோமில் கடக்கலன்னு ஆடுது, கையெல்லாம் அப்படியே ஆடுது. மீனே அறிய முடியல. அப்படி ஏனோ தானோன்னு கஷ்டப்பட்டு முக்கி திணறி அரிஞ்சு போட்டாங்க. அறியும் போது பார்த்தா மீனுக்குள்ளே முட்டையை பார்த்து அவ்வளோ சந்தோஷம். ஏன்னா எனக்கு அந்த முட்டையை வந்து மிளகாத்தூளை போட்டு எண்ணெயில் வறுத்து சாப்பிட்டா எனக்கு ரொம்ப பிடிக்கும். எனக்கு நானும் அந்த முட்டையை எடுத்து வச்சேன். ஆனால் மறந்து போயிட்டேன். மறுநாள் என்ன தெரியுமா பண்ணாங்க, அது பூனை தின்னு போச்சு. ஒரு பக்கம் பூனை மியான்னு கத்திக்கிட்டே இருந்துச்சு. எதுக்கு தான் கத்துறான்னு கேட்டோடனே எனக்கு எப்போ தான் மீனை போடுவேன்னு சொல்லிட்டு அது கத்திக்கிட்டே இருக்குது. வெயிட் பண்ணு நானும் சொல்லிகிட்டே இருந்தாங்க. அப்புறம் இன்னொரு பக்கம் பார்த்தா மயில் வேறு கத்திகிட்டே இருந்துச்சு. எனக்கு பயம் தாங்க முடியல. ஐயோ 2 மணி 3 மணிலாம் பேய் நடமாற நேரத்தில் போய் நான் வேறு மீனை க்ளீன் பண்ணுறேன்னு நினச்சிக்கிட்டே இருந்தாங்க. அப்புறம் வந்து ஏதோ க்ளீன் பண்ணிவிட்டு அப்புறம் அந்த க்ளீன் பண்ண இடத்தெல்லாம் தண்ணியை ஊற்றி நல்லா கழுவிட்டு பெனாயெல்லாம் நல்லா க்ளீன் பண்ணி ஊற்றி விட்டுட்டாங்க. அப்புறம் மீனை நீங்களே பார்த்தீங்களா, நான் மீன் எவ்வளோ அலசி வைக்கிறேன்னு பாருங்கள். எவ்வளோ வெள்ளைன்னு இது பண்ணேன். எனக்கெலாம் மீன் வந்து ரொம்ப வெள்ளைன்னு இருக்கணும், ரொம்ப எதுவுமே இருக்கக்கூடாது, அப்படி சுத்தபத்தமாக இருக்கணும். மீன்லாம் ரொம்ப க்ளீனாக கழுவி இருக்கணும். அதெல்லாம் நீங்களே பாருங்கள். எவ்வளோ மீன் பார்த்தீங்களா, அந்த இருப்பு சட்டியில் வைக்கும்போது பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குல்ல பார்க்குறதுக்கு. அப்புறம் அதில் வந்து உப்பு, அப்புறம் மஞ்சத்தூள் இதெல்லாம் போட்டு நல்லா இது பண்ணேன். ஏன்னா காலைல செய்யறதுக்கு நைட்டு கெட்டு போயிடுச்சுன்னா என்ன பண்ண சொல்லிவிட்டு அப்புறம் நல்லா போட்டு வச்சேங்க. வச்சு முடிச்சோடனே மணி பாருங்கள், மணி வந்து அப்பயே வந்து மணி எத்தனை மணி தெரியுமா, நான் க்ளீன் பண்ணி முடிக்கும்போது மணி 4:30 மணி ஆயிடுச்சு. அப்புறம் வந்து என் மகன் ஏஞ்சி போட்டான். மகனை ஏஞ்சிட்டு அவனுக்கு ஃபீடிங் பண்ணிவிட்டு அப்புறம் அவனை தூங்கி போய்ட்டு காலையில் நான் எத்தனை மணிக்கு ஏஞ்சேன்னா 7 மணிக்கு தான் ஏஞ்சேன். ஏன்னா 1 மணிலேருந்து 4 மணி வரைக்கும் தூக்கமே இல்லை, 4:30 மணி வரைக்குமே. அப்புறம் அதெல்லாம் பாடிட்டு எனக்கு இந்த ஐடியா எப்போ தெரியுமாங்க தோணுச்சு, எங்கள் அத்தை சொன்னாங்க மஞ்சத்தூளும் உப்பும்